So first exercise 1.1. So exercise 1.1ல டோட்டலாக 7 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 7 ப்ராப்ளம்ஸில் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு 3 ப்ராப்ளம்ஸை நம்ம என்ன செய்ய போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, செட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏங்கிற செட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏங்கிற செட் என்னதுன்னா 2, -2, 3 அண்ட் தென் பிங்கிற செட் என்னது அப்படின்னா 1, -4. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 சப் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இதில் நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏ கிராஸ் பினா என்ன, அடுத்து ஏ கிராஸ் ஏங்கிறது என்ன, நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏங்கிறது என்ன. ஸோ இந்த மூணையும் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபைன் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு ஈஸியானது தான். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பிங்கிறது என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏ கிராஸ் ஏங்கிறது ஃபஸ்ட்டு செட் ஏங்கிறது இருக்கிறதுனால நம்ம ஏங்கிற செட்டில் உள்ள டேர்ம்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ இதில் 2, 1, நெக்ஸ்ட்டு 2, -4, நெக்ஸ்ட் மைனஸ், இது ஃபினிஷ் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட்டு -2, 1, நெக்ஸ்ட் -2, -4 ஃபினிஷ்ட். அப்புறம் 3, 1, நெக்ஸ்ட் 3, -4. ஸோ இதுதான் ஏ கிராஸ் பி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ கிராஸ் ஏவே கேட்டிருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் ஏங்கும்போது அந்தந்த செட்டுக்கும், இப்போ அனதர் ஒன் ஏ செட் எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். ஸோ ஏ கிராஸ் ஏ ஒரு 2, 2, 2, -2 அண்ட் தென் 2, 3. ஓகே, நெக்ஸ்ட் அதாவது இன்னொரு ஏ செட் வேணால் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா. ஓகே, ஏ கிராஸ் ஏ 2, 2, 2, -2, 2, 3. நெக்ஸ்ட் -2 எடுக்க போகிறோம். -2, 2, நெக்ஸ்ட் -2, -2 and then -2, 3. ஓகே, and then next 3, 2, 3, -2, next 3, 3. ஓகே, ஸோ இதுதான் ஏ கிராஸ் ஏ. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏங்கிறது என்ன? ஸோ பி கிராஸ் ஏ நம்ம எப்படி ஃபைன் பண்ணுவோம், பி கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ. ஸோ 1, 2, நெக்ஸ்ட் 1, -2, 1, 3. இந்த நெக்ஸ்ட் செட் நெக்ஸ்ட் பாஸ் -4, 2, -4, -2, -4, 3. So this is the B cross A. Okay, so next is the first problem. Next second problem என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் P, Qன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் நம்ம ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ தனியாக எழுதிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிங்கிற செட்டு பி கிராஸ் கியூ. ஸோ இதில் நம்ம ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ என்ன வரும், பி, பி, நெக்ஸ்ட்டு பி, கியூ. அதேமாதிரி என்ன வரும், கியூ, பி, நெக்ஸ்ட்டு கியூ, கியூ. ஓகே, இது ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட் என்னது, ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ எப்படி ஃபைன் பண்ண போகிறோம், ஏங்கிற செட்டுக்கு கார்டீசியன் ப்ராடக்ட் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ பி உங்களுக்கு தெரியலைன்னா இன்னொரு தடவை ஏ, ஏ பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க பேர் பண்ணுறதுக்கு. பி, பி, நெக்ஸ்ட்டு பி, கியூ, நெக்ஸ்ட்டு கியூ, பி அண்ட் தென் கியூ, கியூ. இதுதான் என்னது, ஏங்கிற செட். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பி கிராஸ் ஏ. ஆஸ் யூஷுவல் சேமாக தான் வரும். பி, பி, நெக்ஸ்ட்டு பி, கியூ, Q, P, next Q, Q. ஸோ இதுதான் B cross A. ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, A = B = இருக்கும்போது நம்மளுடைய கார்டீசியன் ப்ராடக்ட் எப்படி தான் வரும், சேமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட் பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கிறேன்,
ஆர்டர்டு பேர்ஸ் வந்து எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அந்த செட்டுங்கிறது வந்து ஐ மீன் ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் ஈக்குவலாக இருக்கும்போது நம்மளுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் எப்படி தான் இருக்கும், சேமாக தான் வரும். ஓகேவா? ஸோ செகண்ட் ப்ராப்ளம் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ப்ராப்ளம். ஸோ தேர்ட் ப்ராப்ளம் நான் இங்கே தேர்ட் ப்ராப்ளம். இந்த தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் இதுலேயுமே நம்ம பார்த்து ஃபார்முலாஸ் ஐ மீன் அந்த மெயின் பாயிண்ட்டை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஏங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எம் கமா என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, தெளிவாக இருக்கா? ஏங்கிறது என்னென்னா எம் கமா என், ஏங்கிற செட்டு எம் கமா என்னன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து பிங்கிற செட்டு வந்து எம்டி செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பிங்கிற செட்டு எம்டி செட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், கார்ட்டீசியன் ப்ராடக்டில் ஏ கிராஸ் பிங்கிறது ஏ கிராஸ் பியோ அல்லது பி கிராஸ் ஏயோ எம்டி செட்டாக இருக்கணும் ஐ மீன் இருக்குது அப்படின்னா எய்தர் ஏங்கிற செட்டு ஆர் பிங்கிற செட்டு அப்படி தான் இருக்கும், நம்மளுக்கு எம்டியாக தான் இருக்கும்னு அர்த்தம். ஸோ இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஏ கிராஸ் பி வந்து நமக்கு என்ன ஆன்சராக வரும், எம்டி செட். ஒய் இங்கே எம்டி செட் வருது, ஏங்கிறது செட்டோ அல்லது பிங்கிற செட்டோ ஏதோ ஒன்று எம்டியாக இருக்கும்போது ஐ மீன் என்ன சொல்கிறது எம்டி செட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் என்னதாக தான் இருக்கும், எம்டியாக தான் இருக்கும், எம்டி செட்டாக தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் இருந்து நம்ம பி கிராஸ் ஏவும் என்னன்னு சொல்லலாம், நல் செட், எம்டி செட்டுன்னு சொல்லலாம். அப்படி தானே? ஸோ இதில் வந்து ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ ஒய் நம்ம எம்டி செட்டுன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு செட் ஐ மீன் இரண்டு கணங்களில் இரண்டு செட்டில் ஏதோ ஒன்று எம்டி செட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் எம்டியாக தான் இருக்கும்னு அர்த்தம். ஸோ ஓகே, ஏ கிராஸ் பி ஓகே, பி கிராஸ் ஏ ஓகே, அது எம்டி. ஆனால் ஏ கிராஸ் ஏ எம்டி செட்டாக இருக்குமா? இருக்காது. ஏன் அப்படின்னா ஏங்கிற செட்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எம் கமா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் நம்ம எம் கமா என்னுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ண போது எம் கமா எம், நெக்ஸ்ட் எம் கமா என், நெக்ஸ்ட் என் கமா எம், தென் என் கமா என். ஸோ ஏ கிராஸ் ஏங்கிறதுக்கு நமக்கு என்ன செஞ்சாச்சு, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணியாச்சு. பட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ எம்டி செட். Thank you. First problem is over. ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல் செகண்ட் கொஷின். ஸோ இங்கே செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஆஸ் யூஷுவல் நம்ம ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். பட் ஆனால் இங்கே ஏங்கிறத வந்து செட்டாக கொடுத்துருக்காங்க 1 2 3ன்னு. பட் பிங்கிற செட்டை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் என்பது 10 விட மிக சிறிய பகா எண், அதாவது ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் 10ன்னு சொல்லியிருக்காங்க. தட் ப்ரைம் நம்பர் இஸ் லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிங்கிற செட் என்னென்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்னென்ன ஃபர்ஸ்ட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரைம் நம்பர் அப்படின்னா அதாவது பகா எண். ஓகே, ஸோ தமிழில் பகா எண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைம் நம்பர் ஐ மீன் ப்ரைம் நம்பர் ஒரு பகா எண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த எண் என்ன ஆகும் அப்படின்னா அந்த எண் வேறு எந்த ஒரு எண்ணாலையுமே என்ன செய்யாது, வகுபடாது, அது டிவைட் ஆகாது. தட் இஸ் தட் பர்டிகுலர் number which is divisible by 1 and itself. ஓகே, ஸோ அந்த நம்பர் வந்து தன்னுடைய நம்பராலேயோ அல்லது ஒன்றால் மட்டும்தான் அது என்ன ஆகும், டிவிசிபிள் ஐ மீன் டிவைட் ஆகும். ஸோ தட் அந்த நம்பர்ஸ் பர்டிகுலர் நம்பர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரைம் நம்பர் பகா எண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ பகா எண்ணுங்கிறது என்னது, அந்த நம்பர் வந்து வேறு எந்த ஒரு நம்பராலையும் அதை என்ன செய்ய முடியாது, டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2, இந்த 2ங்கிற நம்பர் வந்து 2ங்கிற நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் ஐ மீன் 1 டேபிள்லையும் அல்லது 2 டேபிள்லையும் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம், 3 சொல்லலாமா. நெக்ஸ்ட் 4 வந்து ப்ரைம் நம்பராக கிடையாது. ஏன்னா 4 வந்து 2ங்கிற டேபிள்ல என்ன செய்யும் வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4க்கு அடுத்து 5. 5 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஓகே, 5 is a prime number. So next one is 5 and the next என்ன சொல்லலாம் 5 6 வந்து not a prime number. Next one is 7. நெக்ஸ்ட் 8ங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது, 9ங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது. நம்ம 10க்கு மேலே போக வேண்டாம். ஏன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அது க்ளூவே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெஸ் தென் 10 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிங்கிற செட் என்ன செஞ்சாச்சு, நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம ஏ கிராஸ் பிங்கிறது என்ன, பி கிராஸ் ஏங்கிறது என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஏ கிராஸ் பிங்கிறது என்னது, 1,2 the set 1,2, next 1,3, 1,5 and 1,6.
7. ஸோ ஃபஸ்ட் இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேர் எடுக்கிறோம் நம்ம 2, 2 நான் இங்கே எழுதிக்கிறேன் 2, 3 2, 5 and 2, 7 and then next 3, 2 3, 3 3, 5 and then 3, 7. ஸோ இதுதான் A cross B. இப்போ இதில் நம்ம B cross A ஃபைன் பண்ணால் என்ன வரும்? B cross A. ஸோ ஃபஸ்ட்டு Bங்கிற செட்டு தான் நம்ம எடுப்போம். ஸோ 2, 1 2, 1 2, 2 next 2, 3 and then next 3, 1 3, 2 3, 3 next 5 5, 1 5, 2 next 5, 3 and then next 7, 3 so sorry 7, 1 7, 2 and then 7, 3. so இதுதான் B cross A. so second problem very easiest problem. நம்ம இதுதான் ஃபைன் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகேவா? ப்ரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க, less than 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைம் நம்பர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னதுன்னா தேர்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த தேர்ட் ப்ராப்ளமில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா A cross B B cross Aங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகேவா? செட்டு B cross Aங்கிறது என்னெல்லாம் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா -2, 3 -2, 4 next 0, 3 0, 4 next 3, 3 and 3, 4 இதுதான் B cross Aங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A and Bயை வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் A and B நம்ம எப்படி ஃபைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்டில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே Bங்கிற கணம் கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு உள்ள உறுப்புகள் வந்து Bயை வந்து Bங்கிற செட்டை குறிக்கும். அப்போ இங்கே Bங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா -2 ஃபஸ்ட்டு உள்ளது தான் -2 -2 ஓகே 1 -2 எடுத்துக்கலாம். அடுத்து 0 0 இப்போ 0 இருக்குது. அடுத்து 3. ஸோ இதுதான் Bங்கிற செட். ஓகேவா? இதுதான் என்னது Bங்கிற செட். இப்போ இது Aங்கிற செட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் உறுப்பு. ஓகேவா? ஸோ செகண்ட் உறுப்புங்கும்போது 3 4 நெக்ஸ்ட் 3 4 and 3 4. ஸோ இது B cross A கொடுத்துட்டு Aங்கிறது என்ன Bங்கிறது என்னன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.